இந்தியாவின் மிகவும் பரபரப்பான நகரங்களில் ஒன்றின் நெரிசலான மருத்துவ வார்டுகளில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான புதிதாய் பிறந்த குழந்தைகள் இங்கே வருகிறார்கள். சிலர் குறை மாதத்தில் பிறந்தவர்கள், சிலர் மிகவும் எடை குறைவானவர்கள், மிகவும் பலவீனமானவர்கள். அவர் உயிர் பிழைப்பார்களா என்பதே சந்தேகமாக இருந்தது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று ஒரு மருத்துவர் முடிவு செய்தார். மனித நேயத்தின் பால். டாக்டர் அர்மீடா பெர்னாண்டஸ், பத்மஸ்ரீ 2026. 1943 கர்நாடகாவின் தார்வாட் நகரத்தில் பிரபல கவிஞரான தந்தைக்கும் இல்லத்தரசியான தாய்க்கும் குறும்புத்தனம் கொண்டு ஒரு மகள் பிறந்தாள். நாங்க குழந்தைகளா இருந்தப்ப ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மருத்துவ கல்லூரியில் டாக்டர் அர்மீடா பெர்னாண்டஸ் தனது வகுப்பில் முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்று மேற்படிப்பிற்காக தார்வாடிலிருந்து மும்பைக்கு சென்றார். அவர் குழந்தை மருத்துவர் ஆனார். நகர்ப்புற ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அவர் மும்பை மாநகராட்சி மருத்துவமனையில் பணியில் சேர்ந்தார். சில நாட்களிலேயே புதிதாய் பிறந்த குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை பார்த்து அவர் அதிர்ச்சியானார். ஆய்வுகளின் தரவுகளை கொண்டு அவர் எப்போதும் செய்யப்படாத துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்தார். பிறந்த குழந்தைகளை குளிப்பாட்டுவதை நிறுத்தி, குளுக்கோஸ் நீரை வாய் வழியாக கொடுப்பதையும் நிறுத்தி, தாய்ப்பால் மாட்டுப்பாலையும் நிறுத்தி, இன்குபேட்டரையும் நிறுத்தினார். இவை பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்தும் என்று கருதினார். அதற்கு பதில் எண்ணெயை பயன்படுத்தி பிறந்த குழந்தைகளை சூடாக வைத்திருக்க விளக்குகள் வெப்ப கருவிகளாக பொருத்தப்பட்டன. தொற்று விகிதங்கள் கடுமையாக குறைந்து உயிர் பிழைப்பு விகிதம் உயர்ந்தது. அவரை சந்தேகித்த மருத்துவர்கள் பின்னர் நம்பிக்கை கொண்டனர். இன்று இந்த எளிய முறைகள் உலகளாவிய மருத்துவ முறை ஆயின. அவரது கண்டுபிடிப்பு ஆசியாவின் முதல் ஹியூமன் மில்க் வங்கியை உருவாக்கியது. இதற்கு எதிர்ப்புகளும் எழுந்தன. ஹியூமன் மில்க் பேங்க் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்ப பல பேர் என்ன பைத்தியம் மாதிரி பார்த்தாங்க. குறிப்பா ஸ்டாஃப் எடுக்க அனுமதி வாங்கணும்னு போனப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரொம்ப எதிர்த்தாங்க. ஒருத்தரை சமாதானப்படுத்த நான் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். கிருஷ்ண பகவான் கூட அவரோட அம்மா இல்ல, யசோதையால தான் வளர்க்கப்பட்டார்னு சொன்னேன். சின்ன அளவு தாய்ப்பாலும் கூட இந்த குழந்தைகளோட உயிர் காப்பாற்ற உதவுச்சு. அடுத்த 50 ஆண்டுகளில் அர்மீடா 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்தார். மேலும் 3 மாநிலங்களில் தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் நடத்தினார். மருத்துவ பணியோடு அர்மீடா ஸ்னேஹா என்று ஒரு NGO-வை தொடங்கினார். தாராவியில் மருத்துவ சேவையை உதவி கிடைக்காத மக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவர் நோக்கம். புதுசா பிறந்த குழந்தைகளின் மரண விகிதத்தை இன்னும் குறைக்கணும்னா தாய்மார்களின் பழக்கத்தை மாத்தணும். அப்படி செஞ்சாதான் அவங்க சரியான நேரத்துக்கு மருத்துவமனைக்கு வந்து குழந்தைங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். உண்மையை நேரா எதிர்கொள்ளுங்க. அதை செய்யாம போன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. சவால்களை சமாளிக்க வேற கோணத்துல யோசிக்கணும். ஒரு காலத்துல நான் இத தலைவலியான வேலைன்னு சொல்வேன். இப்போ இத இன்னோவேஷன் சொல்றாங்க. ஏன் எனக்கு மட்டும்னு யோசிக்காதீங்க. வேதனையில இருந்துதான் மாற்றம் ஏற்படும். நம்ம கிட்ட வர முடியாத மக்கள் கிட்ட எப்படி போகலாங்கிறத பத்தி நாம எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். டாக்டர் அர்மீடா பெர்னாண்டஸ், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.